ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கோத்தகிரி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. கோத்தகிரியில இருந்து குன்னூர் வரைக்கும் நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல டிராவல் பண்ண போறோம். செம்ம சூப்பரா இருக்கும், சீனிக்கான ரூட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம கோத்தகிரியில இருந்து குன்னூர் நோக்கிய டிஎன்எஸ்டிசி பஸ் ஜர்னிக்குள்ள போலாம். மக்களே, இப்ப நாம கோத்தகிரி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. எவ்வளவு சீனிக்கா இருக்கு பாருங்களா. கோத்தகிரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம பாக்குறதே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குங்க. இங்க பாருங்க, நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல ஊட்டிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கோத்தகிரியும் ஒரு பெரிய டவுனுங்க. கோத்தகிரி, கூடலூர் இதெல்லாம் பெரிய டவுன்ஸ். கோத்தகிரியில இருந்து உங்களுக்கு கோயம்புத்தூருக்கு, மேட்டுப்பாளையத்துக்கு, திருப்பூருக்கு, ஊட்டிக்கு இங்கெல்லாம் போறதுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். குன்னூர் போறதுக்கும் நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். கோத்தகிரி அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் இது. சோ வாங்க மக்களே, பஸ் இருக்கான்னு பார்த்துட்டு போர்ட் பண்ணுவோம். அங்க ஒரு குன்னூர் பஸ் நின்றுட்டு இருக்குங்க. ஐ திங்க் கிளம்பலான்னு நினைக்கல, வாங்க போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பார்க்குற சீனிக் பியூட்டியை பார்த்து ரசிச்சுட்டு கிளம்பலாம் வாங்க. மக்களே, நம்ம குன்னூர் பஸ் ஃப்ரீயா தான் இருக்குங்க. கட்டபெட்டு அப்படிங்கிற ஊர் வழியா போகும். இங்க பாத்தீங்களா வியூவை? பஸ் ஏறதுக்கு முன்னாடி செம்ம பியூட்டிஃபுல்லான வியூ பார்த்துட்டு போலாம். கோத்தகிரியோட வியூ வேற லெவல்ல இருக்கா. வாவ். மக்களே, நம்ம பஸ்குள்ள பேக்க போட்டாச்சுங்க. இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ்ல எடுப்பாங்க. கோத்தகிரி சிறப்பு நிலை பேரூராட்சியா இது, நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல. இங்க பாருங்க, கோத்தகிரியோட டவுன் ஏரியா இது. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஃபுல்லா சுத்தி டீ எஸ்டேட்ஸ் தாங்க. இங்க கொஞ்சம் பழக்கடைங்க, ஃப்ளவர் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. ஜெட் ஏரோ ரைடர் அங்க இந்த பஸ்ஸுக்கு பேரு. ஊட்டியில நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா பஸ்ஸஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு பேர் வச்சிருப்பாங்க. நாம ஜெட் ஏரோ ரைடர்ல டிராவல் பண்ண போறோம். மக்களே, நம்ம கோத்தகிரியிலிருந்து குன்னூர் நோக்கிய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. கோத்தகிரியிலிருந்து குன்னூர் போறதுக்கு 17 ரூபா டிக்கெட் பிரைஸ் நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல. சோ நம்ம பஸ் பாத்தீங்கன்னா கோத்தகிரியில இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் கட்டபெட்டு அப்படிங்கிற ஒரு ஊர் வருங்க. அதுதான் ஒரு ஜங்ஷன் மாதிரி. அங்கிருந்து தான் குன்னூருக்கு ஒரு ரூட்டும் ஊட்டி போற ஹைவேயும் பிரியிற இடம். சோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம கோத்தகிரியில இருந்து குன்னூர் போற ரூட்டு இப்பதான் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூட்ல டிராவல் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குங்க. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம கோத்தகிரி டவுன்ல இருந்து வெளியே வந்தோடனே பாத்தீங்கன்னா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. பாக்குற இடத்துல எல்லாம் மலை சரிவுகள்ல, டீ எஸ்டேட்ஸ், கீழே இருக்கிற பள்ளத்தாக்குகள்ல பாத்தீங்கன்னா குட்டி குட்டி கிராமங்கள் எல்லாம் இருக்கு. செம்ம சூப்பரா இருக்குங்க, கண்கொள்ளா காட்சியா இருக்கு. தூரத்தில் இருக்கிற மலை சிகரங்கள்ல மேகங்கள் தவழ்ந்துட்டு எப்படி இருக்கு பாருங்களா வியூ.
மக்கா வேற லெவல்ல இருக்குங்க. நம்ம சம்மர் சீசன்ல டிராவல் பண்ணா இன்னும் வியூ பாயிண்ட்ஸ்ல எல்லாம் வந்து செம்ம சூப்பரான வியூ கிடைக்கும். மழை காலத்துல பனிக்காலத்துல எல்லாம் வந்தா ஃபுல்லா வந்து மேகங்கள் மூடிருங்க. நமக்கு அவ்வளவா வந்து வியூ பாயிண்ட்ஸ்ல இந்த அளவுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியரா வியூஸ் பாக்குறதுக்கு நமக்கு சான்சஸ் கிடைக்காது. இங்க பாருங்க, அப்படியே வந்து ஒரு வெள்ளை மேகங்கள் கம்ப்ளீட்டா வந்து மிதந்துட்டு இருக்கு நம்ம நீலகிரி மாவட்டம் மலை சிகரங்கள் மேல. வேற லெவல்ங்க, சொர்க்கமே வந்து நம்ம மண்ணுலகத்துல இருக்கிற மாதிரிதான் வந்து நம்ம நீலகிரி மாவட்டம். ஒவ்வொரு ஏரியாவுமே அவ்வளவு அழகு. நம்ம இந்த சீரீஸ் ஆஃப் ஊட்டி பயணத்துல நிறைய ஏரியாஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோங்க. கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம வந்ததே வந்து கோத்தகிரி ரூட்ல தான். கோத்தகிரி ரூட்ல ரீச் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கேடி வேலி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், தெப்பக்காடு, முதுமலை வனவிலங்கு சரணாலயம், அதுக்கப்புறம் மஸ்னகுடி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிரியசிகை, கிண்ணக்கோரை மாதிரியான நிறைய பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாம பாருங்க, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க.
மக்களே, நம்ம கோத்தகிரி டவுன்ல இருந்து கிளம்பி அவுட்டர் வந்துட்டு நிறைய குட்டி குட்டி கிராமங்கள் எல்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோங்க. ஒவ்வொரு ஏரியாவுமே வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கல்ல, வேற லெவலுங்க. பாக்குற இடத்துல எல்லாம் வந்து சோலை காடுகளும் டீ எஸ்டேட்ஸும் குட்டி குட்டி கிராமங்களும் அப்பா கண்கொள்ளா காட்சியா இருக்குங்க. நம்ம கோத்தகிரியில இருந்து குன்னூர் போற வழியில நான் சொன்னேன்ல கட்டபெட்டு ஜங்ஷன், அது இன்னும் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல வந்துருங்க. அந்த கட்டபெட்டு ஜங்ஷன்ல இருந்து நம்ம வந்து பிரிஞ்சிருவோம் குன்னூர் போற வழியில. இது வந்து ஊட்டி ஹைவே. சோ நீங்க கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம்ல இருந்து பாத்தீங்கன்னா ஊட்டிக்கு 2 வழியில வரலாங்க. ஒண்ணு வந்து நேரா குன்னூர் வழியா ஏறிடலாம், இன்னொரு வந்து கோத்தகிரி ரூட் எடுத்துட்டு கோத்தகிரி வழியாவும் ஊட்டி போலாம். சோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு, பிரைவேட் வெஹிக்கிள் எல்லாம் வரீங்கன்னா நீங்க கோத்தகிரி வழியாவும் ஒரு டைம் டிராவல் பண்ணி பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த ரோடும் ட்ரை பண்ணுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, நிறைய சொன்னாங்க செம்ம வேற லெவல்ல இருக்கும், அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கோத்தகிரியில இருந்து குன்னூர் போற ரூட்டு அதுக்கு தகுந்தாப்படியே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நம்ம யூஸ்வலா ஊட்டிக்கு வந்தா நம்ம ஆல்ரெடி ஒரு டூரிஸ்ட் சர்க்கியூட் இருக்கும், அந்த பிளேசஸ் பார்த்துட்டு கிளம்பிடுவோம். பட் உதகமண்டலம் மேல நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி ஹிடன் பிளேசஸ் இருக்குங்க. இங்க பாருங்க, ஒவ்வொரு வியூ பாயிண்ட்ஸுமே வந்து ஒவ்வொரு மாதிரி அமேசிங்கா இருக்கும், பிரெத் டேக்கிங்கா இருக்கும். நீங்க பார்க்கும் போதும் அதுவும் சம்மர் சீசன்ல உங்களுக்கு இந்த மாதிரி கிளியர் வியூ கிடைக்குதா, ஒவ்வொரு மைன்யூட் டீடைல்ஸும் வந்து நம்மள அப்படியே வந்து மெய் மறக்க செஞ்சிரும். அந்த அளவுக்கு வந்து நீலகிரி மாவட்டத்தோட அழகு வந்து நம்மள கொள்ளை அடிச்சிருங்க. வேற லெவல்ல இருக்கு. மேகங்கள் தவழ்ற மலை சிகரங்கள், ஒவ்வொரு பள்ளத்தாக்குகள்லயுமே வந்து குட்டி குட்டி, அங்க பாருங்களா அந்த மலை முகடு மேல ஒரு கிராமம், அங்கிருந்து இருக்கிற மலை சரிவுகள்ல ஃபுல்லாவே வந்து டீ எஸ்டேட்ஸும் சோலை காடுகளும் நடுவுல ஓடுற ஓடைகளும் அப்பா வேற லெவல்ங்க. நம்ம கொடைக்கானல் போனா கூட இவ்வளவு வியூ பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியாது. கொடைக்கானல் ஒரு தாலுக் மட்டும் தானே, சோ ஏரியாஸும் பாத்தீங்கன்னா மினிமலா தான் இருக்கும். பட் நீலகிரி பாத்தீங்கன்னா ஒரு கீழே எப்படி ஒரு மாவட்டம் இருக்கோ அந்த மாதிரி மேல ஒரு மாவட்டமே இருக்குங்க. சோ மேல வந்து நிறைய டவுன்ஸ் இருக்கு. ஊட்டி தவிர பாத்தீங்கன்னா ஊட்டி வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் குவார்டர்ஸ். அதை தவிர பார்த்தோம்னா இப்ப நம்ம கிளம்புனோம்ல கோத்தகிரி, சோ கோத்தகிரியும் ஒரு நல்ல பெரிய டவுன் வச்சுக்கலாம். நம்ம கொடநாடு எஸ்டேட் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அதெல்லாம் வந்து கோத்தகிரி பக்கத்துல தான் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா கூடலூர் இருக்கு, நம்ம முதுமலை சரணாலயத்துக்கு பக்கத்துல. கூடலூர் தான் வந்து 3 ஸ்டேட்டுக்கும் வந்து ஒரு பக்கத்துல இருக்கிற டவுன் மாதிரி சொல்லாங்க. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு 3 ஸ்டேட்டுமே மீட் ஆகிற இடம். இங்க பாத்தீங்களா ஒரு பெரியம்மா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, அதுதான் வந்து படுக மக்கள் ட்ரெடிஷனலா ட்ரெஸ் பண்ற ஸ்டைலுங்க. நம்ம எந்த ஏரியாவுக்கு போனாலுமே நீலகிரி மாவட்டத்துல நிறைய படுக மக்களோட ட்ரெடிஷனல் கிராமங்கள் இருக்கும், அது வந்து ஹட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம கட்டபெட்டு தாண்டிட்டு இருக்கோங்க. இதுதான் வந்து ஜங்ஷன் டவுன். இதுல இருந்து மேல ஒரு ரூட் போகும், அது ஊட்டி போற ரூட்டு. லாஸ்ட் டைம் நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம ஊட்டியில இருந்து கோத்தகிரி வந்த வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காம இருந்தா பாருங்க, அதுவும் வேற லெவல்ல இருக்குங்க. சோ இந்த கட்டபெட்டுல இருந்து பிரிஞ்சு நாம இப்போ குன்னூர் போயிட்டு இருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து அன்எக்ஸ்ப்ளோர்ட் ரூட். நிறைய மக்கள் வந்து இதுல டிராவல் பண்ணிருக்க மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நாம இதை கவர் பண்றோம். வேற லெவல்ல இருக்குங்க. உண்மையிலேயே நம்ம அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸ் எல்லாம் பார்க்கும் போதுதான் வந்து கொக்கா மக்கா ஒவ்வொரு ஏரியாலையும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து இவ்வளவு சொர்க்க பூமிகள் இருக்கா அப்படின்னு தோணும். நம்ம யூஸ்வலா ஊட்டி கொடைக்கானல் தானே பார்த்திருப்போம். நம்ம விளாக்ஸ்ல மேகமலை விளாக்ஸும் போட்டு இருக்குங்க. நம்ம தேனி மாவட்டத்துல அப்பா சாமி அங்கேயும் வந்து அமேசிங்கா இருக்கும். இங்க வந்து நிறைய கமர்ஷியல் பில்டிங்ஸ் இருக்கு, கிராமங்கள் இருக்கு. மேகமலையெல்லாம் அன்டச்டு பியூட்டின்னு சொல்லலாம். சோ வாங்க மக்களே, நம்ம குன்னூர் போற ரூட்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணலாம்.
மக்களே, இப்ப நாம கோத்தகிரியிலிருந்து கட்டபெட்டு கிராஸ் பண்ணி டுவர்ட்ஸ் குன்னூர் டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. போயிட்டு இருக்கிற வழியில இருக்கிற நடுஹட்டி அப்படிங்கிற ஊரை தான் வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஹட்டிஸ் பத்தி நிறைய ஊட்டி சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நம்ம படுகரின மக்கள் ட்ரெடிஷ்னலா வாழ்ற ஏரியா தான் வந்து நீலகிரி மாவட்டங்க. அவங்களோட கிராமங்கள் எல்லாம் வந்து ஹட்டின்னு சொல்லுவாங்க. சோ அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் இவங்க நீலகிரி மலைகள்ல குடியேறின போது ஒவ்வொரு ட்ரைப்ஸும் வந்து செட்டில் ஆயிருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து அவங்களோட ஹட்டின்னு சொல்லுவாங்க. சோ அதுதான் பின்னால வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கிராமங்களாவும் டவுன்ஸாவும் உருவாயிருக்குங்க. சோ ட்ரெடிஷ்னலா அவங்களோட கல்ச்சர் எல்லாம் வந்து இன்னும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் வந்து பெரிய லெவல்ல மாடர்னைஸ் ஆயிட்டாலும், எல்லாரும் படிச்சு நல்ல வேலைகள்ல எல்லாம் போகிட்டாலும், இன்னும் வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், ட்ரெடிஷன், அவங்க மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்ல பண்ற ரிச்சுவல்ஸ், டான்ஸ் எல்லாமே வந்து செம்ம யூனிக்கா இருக்கும். இப்ப நாம இன்னொரு கிராமத்தை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்களா, எல்லா பக்கம் ஒவ்வொரு குட்டி குட்டி கிராமங்கள் இருக்குங்க. அங்கங்க அந்தந்த கிராமங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே வந்து பியூட்டிஃபுல்லா செஞ்சிருக்காங்க. நீலகிரி மாவட்டத்துல நாம நிறைய ஏரியாஸ் வந்து கவர் பண்ணிட்டோங்க. எல்லா ஏரியாஸுமே இதே மாதிரிதான் இருக்கு. எங்கேயுமே வந்து ஒரு பேசிக் நெசசிட்டி எல்லாம் வந்து இல்லாத ஒரு கிராமத்தை நீங்க பார்க்கவே முடியாது. நம்ம கடைசி கிராமமான நம்ம கிண்ணக்கோரை தாண்டி ஹிரியசீகை வரைக்கும் டிராவல் பண்ணவங்க. கேரளா பார்டர்ல இருக்கிற ஒரு ட்ரெடிஷ்னல் படுகையின மக்கள் வாழ்ற ஹட்டிங்க. அது வரைக்குமே வந்து எல்லா பேசிக் நெசசிட்டிஸுமே வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்னதான் வந்து மலை மாவட்டமா இருந்தாலும் நம்ம கடைக்கோடி கிராமத்து வரைக்கும் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் போய் சேர்ந்திருக்கிறது நினைச்சா நாம பெருமைப்பட்டுக்கணும். நம்ம ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், அதுக்கப்புறம் ஆரம்ப சுகாதார மையங்கள், எல்லா ஃபெசிலிட்டிஸுமே சூப்பரா இருக்கு. ஊட்டியில வந்து இப்போ மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலும் கட்டிட்டாங்க. ஸோ நம்ம மலை மாவட்டத்திலேயே வந்து எல்லா சொபிஸ்டிகேட்டட் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளா இருக்குன்னு சொல்லலாம். எவ்வளவு கலர் கலரா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பாருங்க. இன்னுமே வந்து அது அடிஷனல் பியூட்டியா இருக்கு.
மக்களே, நம்ம கோத்தகிரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி கட்டபெட்டு தாண்டணும்னு எவ்வளவு பியூட்டிஃபுல்லான கிராமங்கள் எல்லாம் தாண்டி நம்ம வந்திருக்கோம். நம்ம ட்ரெடிஷனலான கிராம பகுதிகள் நீலகிரி மாவட்டத்துல எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கல்ல மக்களே. நம்ம கட்டபெட்டுல இருந்து குன்னூர் வர வழி உண்மையிலேயே வந்து செம்ம பியூட்டிஃபுல்ங்க. நம்ம அட்லாஸ்ட் குன்னூரோட அவுட்ஸ்கர்ட்ஸ் ரீச் ஆயாச்சுங்க. குன்னூர்லயும் பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்கும். சிம்ஸ் பார்க் வந்து முக்கியமானது. அது போக பாத்தீங்கன்னா டால்பின்ஸ் நோஸ்னு ஒரு இடம் இருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்கும். அது போக நிறைய ஹிடன் ஸ்பாட்ஸ் இருக்குங்க. நமக்கு சுத்துறதுக்கு டைம் வேணும். ஒவ்வொரு ரூட்லயும் வந்து நம்ம டிராவல் பண்ணும் போதே வந்து இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்ஸ் எல்லாம் பாக்குறோம்னா இன்னும் வந்து எவ்வளவு ஹிடன் ரூட்ஸ் இருக்கும் பாருங்க. அதுல எல்லாம் வந்து நம்ம பைக்கோ கார்லயோ வந்து டிராவல் பண்ணா உண்மையிலேயே வந்து பிரெத் டேக்கிங் பிளேசஸ் நம்ம பார்க்க முடியும் நீலகிரி மாவட்டத்துல. நம்ம குன்னூர் பாத்தீங்கன்னா ஒரு பக்கா ட்ரெடிஷனல் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கிற டவுனுங்க. ஒரு பிளெயின்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குமோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். இன்ஃபேக்ட் கோத்தகிரி விடவே வந்து இன்னும் நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். நம்ம நீலகிரி மாவட்டத்தை ஊட்டிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள டவுன் பாத்தீங்கன்னா குன்னூர் தான். நம்ம மேட்டுப்பாளையத்துல இருந்து டாய் ட்ரெயின் வருது பாத்தீங்களா, ஹெரிட்டேஜ் ட்ரெயின். சோ மலை மேல வந்தோடனே ஃபர்ஸ்ட் நிக்கிற பெரிய டவுன் பாத்தீங்கன்னா நம்ம குன்னூர் டவுன் தான். நிறைய மக்கள் வந்து குன்னூர்ல இருந்து நீலகிரி வரைக்கும் மேல டிராவல் பண்ணுவாங்க. ஃபுல் மேட்டுப்பாளையம்ல இருந்து டிராவல் பண்ணாட்டி கூட. ஏன்னா மேட்டுப்பாளையத்துல இருந்து ஊட்டி வரதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 4-5 hours ஆயிடுங்க. நீங்க ஃபுல் ஸ்ட்ரெச்சும் என்ஜாய் பண்ணணும்னா பாதி நாள் வந்து ஊட்டி டாய் ட்ரெயினுக்காக ஒதுக்கிடணும். ஒர்த் த எஃபர்ட்னு சொல்லுவேன். ஏன்னா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் வர்ற ரூட் ஃபுல்லாவே. பட் உங்களுக்கு வந்து டைம் கம்மியா இருக்கு, எனக்கு வந்து ஊட்டி ட்ரெயினையும் என்ஜாய் பண்ணணும் அதே சமயத்துல டைமும் கீப் அப் பண்ணணும்னா நீங்க பாதி ரூட் எடுத்துக்கிறது நல்லது. இது மேட்டுப்பாளையத்துல இருந்து குன்னூர் வரைக்கும் வரலாம், இல்ல குன்னூர்ல இருந்து நீங்க ஊட்டி வரைக்கும் போகலாம். ரெண்டு ரூட்டுமே செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். என்டையர் ஸ்ட்ரெச்சும் என்ஜாய் பண்ணணும்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் பிளான் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். உங்களுக்கு ஐஆர்சிடிஸ்லயே புக் பண்றதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஊட்டி மலை ட்ரெயினுக்கு நம்ம யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சிம்பல்லயே இருக்குங்க நம்ம ஊட்டி ட்ரெயின். அதை நினைச்சு நம்ம பெருமைப்படணும். சவுத் இந்தியாவில் இருக்கிற ஒரே நேரோ காஜ்ல ஓடுற ட்ரெயின்னா நம்ம ஊட்டி மலையில ஓடுற ட்ரெயின் தாங்க. வேற லெவல்ல செம்ம சூப்பரா இருக்கும். நாம ஒரு டைம் டிராவல் பண்ணிருக்கோம். நீங்க ஊட்டி பிளாக் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா டாய் ட்ரெயின் வீடியோஸும் இருக்கும். செம்ம சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவையும் கிராஸ் பண்ணும்போது கொக்க மக்கான்னு இருக்கும். அதுவும் மழை சீசன்ல எல்லாம் டிராவல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களா, மான்சூன் சீசன்ல பாக்குற இடத்துல எல்லாம் வந்து அருவி கொட்டிட்டு இருக்குங்க. அப்பா சொர்க்கத்திலேயே நீங்க பயணிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய ஃபாரினர்ஸ் வந்து சில சமயம் என்டையர் ட்ரெயினையுமே வந்து அவங்க குரூப்காக புக் பண்ணிட்டு எல்லாம் டிராவல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ட்ரெயின் நம்ம ஊட்டி மலை ட்ரெயின். பாத்தீங்கல்ல எல்லா பேங்க் ஏடிஎம்ஸ் பிரான்ச்சஸ்மே இங்க இருக்கு. ஐசிஐசிஐ பேங்க், எஸ்பிஐ பேங்க், இன்னும் நிறைய பேங்க் பிரான்ச்சஸ் வந்து குன்னூர்ல இருக்கு. குன்னூர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளெயின்ல இருக்கிற மக்களுக்கு ஒரு மலை மாவட்டத்திலயோ ஸ்டே பண்ணணும் அப்படின்னா ஊட்டி அளவுக்கு குளிரும் இருக்காது, பிளெயின்ஸ்ல இருக்கிற அளவுக்கு வந்து சம்மர் ஹாட்டும் இருக்காது. ஒரு மீடியமான மலையில இருக்கிற டவுன் சொல்லலாம் நம்ம குன்னூர். அதனால நிறைய மக்கள் வந்து இங்க லாங் ஸ்டே எல்லாம் பண்ணணும், காட்டேஜ் எல்லாம் ஸ்டே பண்ணணும், ஹோம் ஸ்டே எல்லாம் பண்ணணும்னா குன்னூர்ல ஸ்டே பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து செம்மையா இருக்கிற டவுன் தான். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்
ஃபுல்லா வந்து சோலை காடுகளோ டவுனுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ எல்லாமே வந்து கம்பைண்டா இருக்கிற டவுன்னா நம்ம குன்னூர் டவுன். இங்க பாருங்களா, நம்ம வளைஞ்சு போகிற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சரிவுகள்ல ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்லயே வந்து டி எஸ்டேட்ஸ் இருக்கு, கொஞ்சம் மலை மேல போனோம்னா ஃபுல்லா இந்த மாதிரி சோலை காடுகள் இருக்கு. அப்ப இதை விட பியூட்டிஃபுல்லான டவுன் வேற ஏதாவது இருக்க முடியுமா சொல்லுங்க? நம்ம தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, முக்கியமா நம்ம டாய் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன், அந்த ட்ரெயின்ல கூட அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் இருக்குங்க. நம்ம இந்தியன் ரயில்வேஸ் வந்து உண்மையிலேயே சொல்ற வேற லெவலு. இப்ப ரீசெண்டா அவ்வளோ ஹைட்ல இருக்கிற ஹிமாலயால இருக்கிற நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி இருக்கு இல்லையா, அதுக்கு ஸ்ரீநகர் வரைக்குமே வந்து ட்ரெயின் லைன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜம்முல இருந்து ஒரு ஸ்டேஷன் வரைக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் இடையில ஒரு கேப், அதுக்கப்புறம் மறுபடியும் பனிஹால்ல இருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் பாரமுல்லா வரைக்கும் ஒரு ட்ரெயின் லைன் இருந்துச்சுங்க. அந்த இடப்பட்ட கேப்ல வந்து பெரிய டனல் வந்து ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து முடிஞ்சது. இப்போ என்டையர் ஸ்ட்ரெச்சுமே வந்து கூடிய சீக்கிரம் ஓபன் பண்ணிடுவாங்க இன்னும் 2-3 monthsல. அது ஓபன் பண்ணிட்டா சில சமயம் லக் இருந்துச்சுன்னா நமக்கு சென்னையில இருந்து ஜம்மு வரைக்கும் போற ஜம்மு தாவி எக்ஸ்பிரஸ் ஸ்ரீநகர் வரைக்குமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ அழகா நம்ம சென்னையில ஏறி உட்கார்ந்தா ஸ்ரீநகர்லயே டைரக்டா போய் ட்ரெயின்ல இறங்கிலாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்தியன் ரயில்வேஸ் கலக்கிக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம குன்னூர் மெயின் டவுன் ஏரியா வந்தாச்சுங்க, பஸ் ஸ்டாண்டே வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் வந்து உங்களுக்கு டாய் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கும். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா குன்னூர் டவுன் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். மெயின் டவுன் ஏரியால நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எங்கெங்கெல்லாம் போகிறதுக்கு கனெக்டிவிட்டி இருக்கு, இந்த மாதிரி மினி பஸ்ஸஸ் இருக்கு பாருங்க, அந்த மினி பஸ்ஸஸ் வந்து எங்கெங்கெல்லாம் போகுது, அதுக்கப்புறம் கீழே பிளெயின்ஸுக்கு போறதுக்கு எப்படி பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ஊட்டி கோத்தகிரி எல்லாம் போறதுக்கு எப்படி பஸ் டைமிங்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். சோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ உங்களுக்கு குன்னூர் பத்தின ஒரு ஃபுல் ஐடியாவும் வந்து மெயின் டவுன் ஏரியா, அட்லீஸ்ட் டவுன்ல என்னென்னலாம் கிடைக்கும், எங்கெங்கெல்லாம் கனெக்டிவிட்டி இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் எப்படி போகணும், ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கு, ரயில்வே ஸ்டேஷனே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்காக டீடைல்டா கவர் பண்ண போறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நாம சக்சஸ்ஃபுல்லா கோத்தகிரியில இருந்து கட்டபெட்டு ஜங்ஷன் வழியா குன்னூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. குன்னூர் பஸ் ஸ்டாண்டுக்கு அழகே வந்து இந்த மணிக்கூண்டு தான். ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, பெயிண்ட் எல்லாம் அடிச்சு. முனிசிபல் பஸ் ஸ்டாண்ட் குன்னூர் ரீச் ஆயாச்சு, வாங்க இறங்கலாம். மக்களே, நம்ம கோத்தகிரியில இருந்து குன்னூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. நம்ம பஸ் பாருங்க எவ்வளவு ரஷ் பாத்தீங்களா, குன்னூர்ல இருந்து கோத்தகிரி போறதுக்கு. சோ மக்களே, நம்ம கோத்தகிரியில இருந்து குன்னூர் வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ட்ரிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம சீனிக்கான ரூட்டுங்க, வேற லெவல்ல இருந்துச்சு. சோ ஊட்டி வந்தா இந்த ரூட் ட்ரை பண்ணுங்க, வேற லெவல்ல இருக்கும், செம்மையா என்ஜாய் பண்ணலாம். சோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from குன்னூர் பஸ் ஸ்டாண்டுங்க. See you.